சார் இது ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் டெல்டாவில் காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். டெல்டா காட்டுறது அவர் தான் புதுக்கோட்டையிலே காட்ட முடியலையே, அங்கேருந்து கூப்பிட்டு வந்து மகாபலிபுரத்தில் காட்டார். விஜயபாஸ்கர்னா ஒரு சிறந்த நடிகர். விட்டிங்கன்னா ஜோசப் விஜயே காலி பண்ணுவார், அவ்வளோ பெரிய நடிகர். ஜோசப் விஜய் எப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத, நாணயம் இல்லாத, நன்றி இல்லாத ஒரு தலைவரோ அதுபோல் விஜயபாஸ்கர் மிகப்பெரிய நடிகர். கதாநாயகன் விருதுன்னா குப்கா விஜயபாஸ்கர் கொடுக்கலாம், வில்லன் விருதுன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காரில் போனால் அவர் வீட்டிலேருந்து வெளியே வந்த உடனே இவர் போய் அவர் பக்கத்தில் கையை கட்டிக்கிட்டு அவர் செக்யூரிட்டி ஆஃபீஸரெல்லாம் தள்ளி விட்டு போய் காரில் ஏறி ஓடுன கூட போனவர் தானே. விஜயபாஸ்கர் போல ஒரு அல்லக்கை, ஒரு அடிமை புத்தி உள்ள மனுஷன் எவனும் இருக்க மாட்டான். அவரை மாதிரி காட்டி கொடுப்பதிலும் கூட்டி கொடுப்பதிலும் கை தேர்ந்தவர்கள் யாரும் இல்லை. ஜோசப் விஜய் அல்லு சில்லுன்னு சொல்கிறாருன்னா நாங்கள் பிறவி அதிமுகன்னு சொல்கிற விஜயபாஸ்கர் இதை சொல்ல வெக்கப்பட வேணாம். அதிமுக ரத்தத்தில் பிறந்தவன், அதிமுக அப்பனுக்கு பிறந்தவன் எவனும். இப்போ வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் ஆட்சி போல் இன்னும் வந்து தமிழகத்தில் வந்து விஜய் ஆட்சி தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்துருக்காரா? அவர் கூட ஒரு ஃபோட்டோ இருந்தால் காட்ட சொல்லுங்கள். அவர் காலத்தில் அவர்கிட்ட உறுப்பினர் கார்டு இருந்தால் காட்ட சொல்லுங்கள். கரூரை வச்சு தான் இவங்க இது உண்டாங்க. ஆனால் கரூர்லேயே இவங்க சட்டமன்ற உறுப்பினர் இல்லைன்றது ஒரு அசிங்கமாக நினைக்கிறாரு. அதனால் இந்த விஜயபாஸ்கரை எப்படியாவது காலி பண்ணோம். ஜூலை 8 திருநெல்வேலி மாவட்ட மாநகர் புறநகர் கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்க வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நன்றியுடன் வருக வருக என வரவேற்கிறோம். இப்படிக்கு அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான பி சவுந்தரராஜன். நாளை நமக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக செய்தி தொடர்பாளர் ஆவடிக்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க சார். விஜய் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களை விடமாட்டோம் அப்படின்னு சொன்னார் சார். ஒருவேளை விஜய் என்ன சார் செய்ய போகிறாரு? ஆமாம், அவங்க ஊழலை தொட்டாங்க, அதனால் விடாமல் பிடிச்சின்னு போயிட்டாங்க. இதில் என்ன பிரச்சனை? நீங்கள் விஜய் சொல்கிறதெல்லாம் ஒரு பேச்சு நினைச்சிக்கிட்டு நீங்கள் விஜய்க்கு இந்த கட்சியில் என்ன நடக்குன்னு தெரியுமா? இவங்க சேர்ந்ததாவது விஜய்க்கு தெரியுமா? ஆமாங்க, இவங்க புதுக்கோட்டையிலிருந்து ஒரு விஜயை பார்க்கறதுக்காக இருந்து ஒரு கட்சியினுடைய தலைவர், முதலமைச்சர், அதனால் இவர் பாதுகாப்பு கருதி இவர் உடனே வர முடியாது, அதனால் சேர்ந்தாங்கன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லலாம். புதுக்கோட்டையிலிருந்து இவங்க 2 நாள் பயணம் பண்ணி கஷ்டப்பட்டு ஆர்டிஓலாம் மிரட்டி 300 பஸ்ஸை எடுத்து அதுக்கப்புறம் 3 நாள் பிரியாணி போட்டு மகாபலிபுரத்தை சுற்றி காட்டுறேன்னு காட்டி கடைசியில் கொண்டு வந்து யார் முன்னால் சேர்த்தாங்க? புஷி ஆனந்த் ஏன் புதுக்கோட்டை போக மாட்டாரா? இவர் ஒன்றுமே கட்சியில் சேர்க்கறது இருந்தால் இவங்க சேர்றது அவங்க பெருசாக நினச்சிருந்தா புதுக்கோட்டையில் போய் இல்லை புஷி ஆனந்த் சேர்த்துருப்பார். நீங்கள் விஜய்க்காக காத்திருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு 5000 பேரை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. புஷி ஆனந்த் ஒரு ஆள் அங்கே போகிறதோ, ஆதவர்ஜின் அங்கே போகிறதோ ஒரு பெரிய வேலையா? சார் இது ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் டெல்டாவில் காட்டணும் சொல்லியிருக்காரு சார். டெல்டா காட்டுறது அவர் தான் புதுக்கோட்டையிலே காட்ட முடியலையே, அங்கேருந்து கூப்பிட்டு வந்து மகாபலிபுரத்தில் காட்டார். விஜயபாஸ்கர்லாம் ஒரு சிறந்த நடிகர். விட்டிங்கன்னா ஜோசப் விஜயே காலி பண்ணுவார், அவ்வளோ பெரிய நடிகர். புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய பிறந்த நாளில் இவர் எத்தனை பேரை கூப்பிட்டு வந்து குத்தாட்டம் போட்டார்? குழந்தைகள்லாம் கூப்பிட்டு வந்து பாட வச்சார்ல, கொஞ்சம் இருந்தால் டான்ஸ் ஆட விட்டுருப்பார். அப்படியாப்பட்ட விஜயபாஸ்கர் இப்போ என்ன கூவி கூவி அடைச்சார். வந்தார், பனியன் போட்டார், கூட இந்த உடுமலை ராதாகிருஷ்ணன் ஒரு பனியன், இவர் கடம்பூர் ராஜ் ஒரு பனியன் போட்டார். கடம்பூர் ராஜுக்கு என்னென்னா பாவம், அன்னைக்கு சேர்றப்போ தான் விஜய்க்கு பார்க்க முடியல, இன்றைக்காவது சேர்ந்து ஒரு படம் எடுத்துக்கலான்னு நினச்சிக்கணும். உடுமலை ராதாகிருஷ்ணனும் கடம்பூர் ராஜா வந்தார், இவர் கூட பனியன் போட்டு நின்றுட்டு இருந்தாங்க 2 மணி நேரம். எல்லாரும் வந்தவங்கலாம் உட்கார வச்சாங்க. கடைசியில் விஜயபாஸ்கர் பேச சொல்ல எத்தனை பேர் இருந்தாங்க? அத்தனை பேரும் போயிட்டாங்கல்ல. அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இவங்க சும்மா இவங்க சேர்றதுக்கு, இவங்க கணக்காட்டுறது, இவங்கள நம்ப வைக்கிறதுக்காக நம்மளை கூப்பிட்டு வந்து இவ்வளோ 2000 ரூபா கொடுத்து இவ்வளோ தூரம் செஞ்சு நம்மளை சும்மா அவ்வளோ சுற்றி காட்டுறேன்ட்டு கொண்டு வந்து பாவிங்க இங்கே உட்கார வச்சுட்டானுங்க. இவனுங்களே
ஜோசப் விஜய் கூட நின்று ஃபோட்டோ எடுக்க முடியல, அவர் முன்னால் கட்சியில் சேர முடியல. இவனுக்கு நம்மளே கட்சியில் சேர்த்து நம்மளுக்கு பொறுப்பு வாங்கி கொடுக்குறது நான் தெரிஞ்சு. நேற்று காலையில் எல்லாரும் எடப்பாடியாரை பார்க்கறதுக்கு எம்ஜிஆர் மாளிகைக்கு அதிமுக தலைமை கழகத்துக்கு வந்துட்டாங்கல்ல. சும்மா எங்களை கணக்காட்டுற போல நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கிறோம்னு சொல்லி எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க. ஜோசப் விஜய் எப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத, நாணயம் இல்லாத, நன்றி இல்லாத ஒரு தலைவரோ அதுபோல் விஜய் பாஸ்கர் மிகப்பெரிய நடிகரில் அரசியலில் ஒரு சிறந்த நடிகர்னு அவார்டு கொடுக்குறோன்னா அது நிச்சயமாக விஜயபாஸ்கர் கொடுக்கலாம். நீங்கள் விஜயபாஸ்கர்னால் யாருன்னு 2 விஜயபாஸ்கரில் யாருன்னு கேட்டிங்கன்னா, கதாநாயகன் விருதுன்னா குட்கா விஜயபாஸ்கர் கொடுக்கலாம், வில்லன் விருதுன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர், பத்திரப்பதிவு விஜயபாஸ்கர் கொடுக்கலாம். ஜோசப் விஜய் முன்னிலையில் இணைகிறதுக்கு இவங்கெல்லாம் வெயிட் பண்ணாங்க. ஆனால் விஜய் வந்து ஒவ்வொரு டைமும் அதிமுகலேருந்து பெரிய முன்னாள் அமைச்சர்கள் போய் இணையும் போது விஜய் வரமாட்டார் சார். ஒரு மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடும் யோசிக்கிறாரா சார்? சரி, வேறு யாரை வந்து ஜோசப் விஜய் முன்னால் போய் சேர்ந்தாங்கன்னு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் படம் எடுத்திருக்காங்களா? அவர் வந்து அதிகபட்சம் இரவு 8 மணி, அடுத்த நாள் காலையில் 8 மணி வரைக்கும் அவர் பிளாக்கு, காலையில் 8லேருந்து மாலை 8 மணி வரைக்கும் ஒயிட்டு. அதனால் இந்த 8 மணி நேரத்துக்குள்ளே தான் அவர் பாவம் 8 மணி நேரத்தில் சோர்த்தை கட்டிக்கிட்டு தலைமைச் செயலகத்தில் வந்து அவர் ஃபைலை பார்த்து ஆட்சி நடத்திட்டு மறுபடியும் 6 மணிக்கு கிளம்பி 8 மணிக்கெல்லாம் போய் பிளாக் ஆகிடணும். அதனால் அவருடைய நிலைமை அது. இன்றைக்கி இவங்கெல்லாம் கட்சியில் சேர்ந்தாங்கன்னா விஜய்க்கு தெரியுமா? ஏதாவது பத்திரிக்கை பார்த்துருந்தாருன்னா தெரிஞ்சிகிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது நியூஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருப்பார். இது எல்லாம் ஆதவர்ஜனாவும் புஷி ஆனந்தம் இவங்க 2 பேர் தான் அதை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சு? உடுமலை ராதாகிருஷ்ணன், கடம்பூர் ராஜனா சேர்ந்து எவ்வளோ நாள் ஆச்சு? அதுக்கு ஒருத்தராவது விஜய் இது வரைக்கும் பார்த்தாங்களா? பார்த்ததா ஏதாவது படம் இருக்கா? இவங்க யாருக்காக போய் சேர்ந்தாங்க? அந்த கட்சியினுடைய தலைமையே இவங்க வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியறதுக்கே ஒரு நாள் காத்திருக்காங்கன்னா இவங்க கூட்டிகிட்டு போகிற ஆளுங்கள்லாம் என்ன சீட்டு வாங்கி கொடுத்துருவாங்களா? பதவியில் உட்கார வச்சுருவாங்களா? சரி, இவங்களுக்கு ஏதாவது பதவி கொடுத்தாங்களா? இது வரைக்கும் அவர் தெளிவாக சொன்னார். புஷி ஆனந்த், அந்த விஷயத்தில் நான் புஷி ஆனந்தை பாராட்டுவேன். நீங்கள்லாம் போய் அங்கே இருக்கிற ஒன்றிய செயலாளர், கிடைக்கழக செயலாளர் அவங்க கூடலாம் சேர்ந்து வேலை செஞ்சு உள்ளாட்சி தேர்தலில் 100% நம்ம வெற்றி பெறணும். அவங்கெல்லாம் 23 வருஷம் 24 வருஷமாக விஜய்க்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவரை முதலமைச்சரை ஆக்கியிருக்காங்க. நீங்கள் அதில் பங்கு போட வந்திருக்கீங்க. அதனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யுங்கன்னு சொன்னார்ல. ஒவ்வொரு கூட்டத்தில் எத்தனை சொல்கிறாரு. இப்போ இந்த 6 பேருமே ராஜினாமா பண்ணியிருக்காங்க சார். இந்த 6 பேருக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதுங்கிற ஒரு கேள்விக்குறி அவங்களுக்குள்ளே எழுந்துக்கிட்டே இருக்கும்ல. பரவாயில்ல, அன்பரசு ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. எனக்குள்ள சந்தேகம்லாம் இந்த 6 தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்குமானே தெரியல. இடைத்தேர்தல் நடத்திருந்தா இந்த மாதம் 30ஆம் தேதி பீகார்லேயும் குஜராத்லேயும் மத்திய பிரதேசம் ஒரு இடைத்தேர்தல் நடக்குது. அது தமிழ்நாட்டுக்கு அந்த வெற்றிடம் இப்போ ஏற்பட்ட வெற்றிடம் உடனே அங்கே ஃபில்லப் பண்ணுறாங்கல்ல. இந்தியா முழுக்க தேர்தல் நடத்துகிற தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் மட்டும் காலியான இடத்துக்கு ஏன் நடத்தலை? அதுக்கு ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ஐஎஸ் இன்பதுரை தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காரு. அதுக்கு முன்னால் அதிமுக சார்பில் நீதிமன்றங்களில் வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு, கவர்னர் இடத்துல புகார் தரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் இடத்துல ஏற்கனவே நேரில் போய் இது ஏன் செய்யலை, அது என்ன அவங்க விளக்கம் கொடுத்தாங்க, அந்த விளக்கம்லாம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி மனு கொடுத்துருக்கு. கட்சியினுடைய கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அந்த மனு கொடுத்துருக்காரு. ஆக இது எல்லாம் இருக்க சொல்ல தேர்தல் ஆணையத்தை சந்திச்சுட்டு நம்ம வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை தெளிவாக சொல்லியிருக்காரு. நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது அந்த தேர்தல் நடத்தது சட்டப்படி சரியாக இருக்காது. தேர்தல் ஆணையம் அந்த இடம் காலியை செய்ததில் சபாநாயகர் முறைகேடாக நடந்து அவர் இந்த ராஜினாமாவை ஏற்றுக்கிட்டு இருக்காரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வகையில் ஆவடி குமாருடைய குற்றச்சாட்டு, ஜேசிடி பிரபாகரன் ஒரு மத பிரசங்கி, அந்த மத பிரசங்கி பிரசங்கம் பண்ணி இவங்களை அழைச்சிட்டு ஜோசப் விஜய்க்கு ஆதரவாக அவரே எழுத சொல்லி அவரே ஐடியா கொடுத்து அவரே வாங்கி வச்சுட்டு அவரே ஏற்றுக்கிட்டு 2 நிமிஷத்தில் அதே தலைமைச் செயலகத்தில் கீழே இவர் வாங்கிட்டு மேலே 5வது நிமிஷத்தில் கட்சியில் சேர்த்து காடை கொடுக்குறாங்க. அதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணதே ஜேசிடி பிரபாகரன் தான்.
ஏன்னா சட்டமன்ற வளாகம் வந்து ஜேசிடி பிரபாகரனுடைய சபாநாயகருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அந்த கட்டுப்பாட்டில் தேர்தல் இன்னொரு கட்சியினுடைய உறுப்பினரை ராஜினாமா செய்ய வச்சு அதுக்கு பிறகு அதே இடத்துல இன்னொரு கட்சி, இவங்க ஜேசிடி பிரபாகரன் வெற்றி பெற்ற கட்சியினுடைய உறுப்பினர் அட்டையை ஆதவ அர்ஜுனா அறையில் வச்சு கொடுக்க வைக்கிறாரு. அதுவே ஜேசிடி பிரபாகரனுடைய சூழ்ச்சின்ற அவருடைய அந்த சபாநாயகருடைய புனிதத்தன்மையை அவர் இழந்து விட்டார். அது மட்டும் இல்லை, அவருடைய தார்மீக கடமைகளை அவர் மறந்து விட்டார். இன்னும் சொல்ல போனால் அவர் சட்டமன்ற நீதிக்கு புறம்பா மரபுக்கு புறம்பா அவர் நடந்துக்கிட்டார்ன்றது குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஜேசிடி பிரபாகரன் இது வரைக்கும் பதில் சொல்லல. நான் எத்தனையோ நேரடியாக குற்றச்சாட்டுகள் கூட சொல்லியிருக்கேன். இசைக்கு சுப்பையா ராஜினாமா கடிதம் எழுதுகிற சொல்ல தினமலரில் 3 வாகனத்தில் வந்தாங்க, காரில் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 3 காரில் வந்த ஆட்கள் நேரடியாக போய் சபாநாயகரை சந்திக்கிறாங்க. அவங்களில் வந்து இசைக்கு சுப்பையா ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு. அந்த கடிதத்தை கொடுத்த உடனே அவர் ராஜினாமா கடிதம் கொடுத்தாருன்னு சொல்லி புகைப்படம் எடுத்துக்கிறாங்க. எல்லாம் மீடியாவில் விசுவலாக வருது, ஃபோட்டோ வருது. அதை வந்து சட்டமன்ற செயலாளர் வந்து சீனிவாசன் கிட்ட கொடுக்குறாரு. சீனிவாசன் அதை பார்த்துட்டு சபாநாயகர்கிட்ட என்னவோ சொல்கிறாரு. சொன்ன உடனே சபாநாயகன் இசைக்கு சுப்பையாவை கூப்பிட்டு காதில் சொல்கிறாரு, இதை டைப் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, கைப்பட எழுதி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் போய் கைப்பட எழுதி கொண்டு வந்ததாகவும் இந்த கும்பலோடு போய் அந்த கும்பலோடு சேர்ந்து கொடுக்குறாரு. இதை வாங்கிட்டு ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. என்னுடைய குற்றச்சாட்டுன்னா, அவர் வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்ததா புகைப்படம் எடுத்து முடிச்சிட்டிங்க. அந்த கடிதத்தில் அந்த முறைப்படி இல்லை, அவங்க கைப்பட எழுதலைன்னா அதை ரிஜெக்ட் பண்ண வேண்டிய கடமை தான் சபாநாயகருடைய கடமை. இவர் வந்து இப்படி எழுதுன்னு சொல்லி அவர் வந்து இதை செஞ்சு கொண்டு வான்னு சொல்லி அது காத்திருந்து அதை வாங்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டதா சொல்கிறாருன்னா இது சபாநாயகருடைய விருப்பம் தான் அங்கே நடைபெறப்பட்டிருக்கே தவிர இவங்களை கடத்திட்டு வந்தவங்க யார், இசைக்கு சுப்பையா கூட வந்தவங்க யார், அவங்க சபாநாயகருடைய ஆட்களா அல்லது ஜோசப் விஜயனுடைய ஆட்களா, யாரால் கடத்தப்பட்டார் இல்லை யாரால் நிர்பந்தப்படுத்தப்பட்டார், அவருக்கு தரப்பட்ட வாக்குறுதி என்ன, அவர் பெற்ற பயன் என்ன, அந்த தொகுதியில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அதை விட அவரை வந்து வேட்பாளராக அறிவித்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அவருடைய பிஃபார்ம் சிஃபார்மில் வந்து கையெழுத்து போட்டது புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவரை வந்து தேர்ந்தெடுத்த வாக்காளர்கள் அவரே சொல்கிறாரு, நான் ஓட்டே கேட்கல, நான் ஓட்டு போட்டாங்க. எதுக்கு ஓட்டு போட்டாங்க? இசைக்கு சுப்பையா பெரிய அறிவாளி, அவர் வந்து ஆளுமை மிக்கவர்னா ஏன் அம்மா 10 நாளில் அமைச்சர் பதவியில் தெரியாமல் போட்டேன்னு பிடிங்கிட்டு தத்தினாங்க. அதனால் இசைக்கு சுப்பையா இல்லை, அதையே 2011 அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. இசைக்கு சுப்பையா இல்லை, எந்த சுப்பையாவை நிறுத்தினாலும் அங்கே வெற்றி பெற தொகுதி அதிமுக கோட்டை, ரெட்டை இலை கோட்டை. அந்த ரெட்டை இலையில் இசைக்கு சுப்பையா போட்டிட்டதுனால இவரை பற்றி இவர் ஓட்டு கேட்கலனாலும் இவர் யோகியம் இல்லைன்னாலும் மக்கள் ரெட்டை இலையை பார்த்து ஓட்டு போட்டாங்க. சார், இப்போ வந்து அதிமுக இருக்கிற ஜாம்பவான்கள்லாம் இங்கே வந்துட்டாங்க, அதிமுக அங்கே வெறும் லெட்டர் பேடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயபாஸ்கர் வந்து அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு சார். அதாவது அதிமுக லெட்டர் பேடு கட்சின்னு சொல்லி விஜயபாஸ்கர் சொன்னார். அது மட்டும் இல்லை, சில என்னவோ இவர் வந்து நான் கேட்குறேன், இந்த லெட்டர் பேடு கட்சியில் என்னை வந்து ஏற்றுக்கல, எனக்கு பொறுப்பு தரலன்னு தானே இந்த நாய்க்கு வெளியே போனதாக சொல்லுது. லெட்டர் பேடு கட்சியில் உனக்கு பொறுப்பு கொடுத்தா அது நல்ல கட்சி ஆகிடுமா? இன்னைக்கு விஜயபாஸ்கருக்கு என்ன பிரச்சனை? விஜயபாஸ்கர் யார்? விஜயபாஸ்கர் அதிமுகவில் இல்லைன்னா அவர் குறைஞ்சபட்சம் டாக்டர் கூட படிச்சிருக்க மாட்டார். அதிமுகவில் புரட்சி தலைவி அம்மா புண்ணியத்தில் அன்னைக்கு இருந்த அதிமுகவில் இருந்த ரகுபதி போன்றவர்கள் செஞ்ச ஒரு உதவினால விஜயபாஸ்கருடைய அப்பா கட்சிக்காரன்றதுனால கிடைச்ச பலன் தானே தவிர இவர் என்ன அதிமுகவுக்கு கொடி நட்டாரா, கொம்பு தூக்கினாரா? எங்கேயாவது நடந்தால் இவர் கொள்ளடிச்ச படத்தில் எடுத்து வந்து டான்ஸ் ஆட விட்டு வேடிக்கை பார்ப்பார். எங்கேயாவது இருந்தால் சோறு ஆக்கி வச்சாங்கன்னா அதை கொண்டு வந்து பரிமாற சொல்ல வந்து போஸ்ட் கொடுப்பாரு. விஜயபாஸ்கர் யார்? நேற்றைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பிறகு சரி, அதுக்கு பிறகு அதிமுகவில் கடந்த தேர்தல் வரைக்கும் சரி, இதே விஜயபாஸ்கர்
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காரில் போனால் அவர் வீட்டிலேருந்து வெளியே வந்த உடனே இவர் போய் அவர் பக்கத்தில் கையை கட்டிக்கிட்டு அவர் செக்யூரிட்டி ஆஃபீஸரெல்லாம் தள்ளி விட்டு போய் காரில் ஏறி கூட போனவர் தானே. அவர் கூப்பிடலன்னா கூட இவர் போய் நின்னவர் தானே. விஜயபாஸ்கர் போல ஒரு அல்லக்கை, ஒரு அடிமை புத்தி உள்ள மனுஷன் எவனா இருக்க மாட்டான். திரைப்படத்துறையில் அவர் ஃபைனான்சியராக இருக்காருன்னு சொல்கிறாங்க, அது வேற. ஆனால் எதுவாக இருந்தாலும் அவரை மாதிரி காட்டி கொடுப்பதிலும் கூட்டி கொடுப்பதிலும் கை தேர்ந்தவர்கள் யாரும் இல்லை. அதை தாவேக்காவில் இப்போ செய்ய முயற்சி பண்ணுறாரு. அது எந்த அளவுக்கு அவர் ஜெல்லாகிறாருன்னு பார்க்கலாம். தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி, புரட்சி தலைவி அம்மா போராடி நிறுத்தின கட்சி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் அம்மாவினுடைய மரணத்திற்கு பிறகு இந்த கட்சியை அழித்திடணும்னு நினச்சி எல்லாரும் முயற்சி செய்ய சொல்ல அதிலிருந்து காப்பாற்றி இன்னைக்கு நிலைநிறுத்துகிற இந்த கட்சியை ஜோசப் விஜய் அள்ளு சில்லுன்னு சொல்கிறாருன்னா, அந்த மனுஷன் மூஞ்சில முழிச்சான்னா அவன் அதிமுக ரத்தத்தில் பிறந்தவனா அதிமுக காரனா? நாங்கள் பிறவி அதிமுகன்னு சொல்கிற விஜயபாஸ்கர் இதை சொல்ல வெக்கப்பட வேணாம். அதிமுக ரத்தத்தில் பிறந்தவன், அதிமுக அப்பனுக்கு பிறந்தவன் எவனும் அதிமுக காட்டி கொடுத்துட்டு அள்ளு சில்லுன்னு சொன்ன ஒரு கட்சியை கேவலப்படுத்தின ஒருத்தனங்கிட்ட போய் நிற்பானா? அதிமுக இன்னும் 100 ஆண்டுகள் ஆளுன்னு சொல்லி அன்னைக்கு கைத்தட்டினீங்க, அம்மா பேசல. அன்னைக்கு விஜயபாஸ்கருக்கு தெரியலையா? சரி, இன்னைக்கு எல்லாமே போட்டோம். அதிமுக இன்னைக்கு ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கு. அதிமுக இனி வெற்றி பெறாது. நீ யோகியமானவனாக இருந்தால் அதிமுக நான் தூக்கி நிறுத்துறேன்னு சொல்லி நின்னான்னா அவன் அதிமுக ரத்தத்தில் பிறந்தவன், அதிமுக அப்பனுக்கு பிறந்தவன். ஆனால் அதிமுக இனி தேராது, எனக்கு பதவி தரன்றாங்க, நான் போகிறேன்னு சொல்லி அங்கே போய் நிற்கிற அயோக்கிய எப்படி அதிமுக ரத்தத்தில் பிறந்தவன் அதிமுக அப்பனுக்கு பிறந்தவனாக இருப்பான்? நிச்சயமாக அவருடைய பிறப்பில் சந்தேகப்படுகின்ற நிலையை அங்கே நிறைய பேர் எனக்கு புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிற நண்பர்கள் சொல்கிறாங்க. அதனால் தேவையில்லாமல் அவங்க அம்மாவை கலங்கப்படுத்த வேணான்னு நான் இதை மூலம் ஒரு எச்சரிக்கிறேன். இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு, எம்ஜிஆர் ஆட்சி போல் இன்னும் தமிழகத்தில் விஜய் ஆட்சி தான். ஒருவேளை தாவேக்களை போய் இணைகிறவங்க எல்லாமே அம்மாவை பார்த்தேன், ஜெயலலிதா ஆட்சியை பார்த்தேன், எம்ஜிஆர் ஆட்சியை பார்த்தேன்னு சொல்லுங்க. நான் இப்போ சொல்கிற விஜயபாஸ்கர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பார்த்துருக்காரா? அவர் கூட ஒரு ஃபோட்டோ இருந்தால் காட்ட சொல்லுங்கள். அவர் காலத்தில் அவர்கிட்ட உறுப்பினர் கார்டு இருந்தால் காட்ட சொல்லுங்கள். விஜயபாஸ்கர் யார்? எப்போ கட்சிக்கு வந்த? எங்கேயோ கவுன்சிலர் அது இதுன்னு நின்றுட்டு எங்கேயோ ஓரமாக கிடந்த. 2005 வருஷம் அமைச்சராக இருந்து தேர்தலில் நின்னார் கரூரில். செந்தில் பாலாஜி திமுகவில் நின்று ஜெயிச்சார். இவர் என்ன ஆனார்? நீ 5 வருஷம் யோக்கியமாக ஆட்சி அமைச்சராக இருந்திருந்தீன்னா, அங்கே இருக்க தொண்டனுக்கு நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா, அங்கே இருக்க மக்களுக்கு தேவையானது செஞ்சுருந்தீங்கன்னா நீ ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? நீ என்னவோ பெரிய அதிமுகவுக்காக சாதனை செஞ்ச. உன் சாதனை உன்னாலே ஜெயிக்க முடியல. 5 வருஷம் அமைச்சராக இருந்து ஒருத்தர் தோற்று வந்தான்னா, 16 அமைச்சரான நீ 2021 தோற்று வந்திய. அதான உன் தகுதி, உன் லட்சணம். அப்புறம் இன்னும் கட்சியை தூக்கி நிறுத்தினால என்ன கட்சின்னு இருக்குது? உங்ககிட்ட பதவி ஆளுங்கட்சியாக இருக்க சொல்ல உன்னை மாவட்ட செயலாளர் ஆக்கி, உன்னை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கி, உன்னை அமைச்சர் ஆக்கி வச்ச 5 வருஷம் கட்சி, அந்த மாவட்டம் முழுசுக்கும் கட்சியை காலி பண்ண. அதுக்கப்புறம் இவர் கிழிச்ச கிடி அடுத்த சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோற்று. இவ்வளவும் அதுவும் காங்கிரஸ் வேட்பாளர் அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டு இருந்து அவங்களுக்கே திமுகவுக்கு அவங்க உடன்பாடு இல்லைன்னெலாம் பேசப்பட்ட நிலையில் அவங்க வெற்றி பெறாங்க. இவ்வளவும் செஞ்ச விஜயபாஸ்கர் இந்த தேர்தலில் அந்த மாவட்டம் அதிமுக கோட்டை எல்லா தொகுதியும், அந்த கிருஷ்ணராயபுரமாக இருந்தாலும், குளித்தலையாக இருந்தாலும், அரவக்குறிச்சியாக இருந்தாலும் அதிமுக தொடர்ந்து அரவக்குறிச்சியில் தான் ஒரு சில இடங்களில் நமக்கு பாதிப்பு வந்திருக்குமே தவிர மற்றபடி தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி. இவர் என்ன ஆச்சு? ஒரே இப்போ என்ன சொல்கிறார், நான் வெற்றி பெற்றேன். எவ்வளோ ஓட்டு? 1200 ஓட்டு என்னவோ. ஆனால் அந்த மாவட்டம் முழுசு என்னாச்சு? நான் கேட்குறேன், இந்த விஜயபாஸ்கர் கட்சி வேலை 5 வருஷம் அமைச்சராக இருந்து, மாவட்ட செயலாளர் இருந்து, கொள்ளை அடித்து ஏமாற்றி நீ உன்னை வளர்த்துக்கிட்ட, உன் குடும்பத்தை வளர்த்துக்கிட்ட, உன்னுடைய உறவினர்களை பலப்படுத்தின. 5 வருஷத்தில் ஏதாவது கட்சிக்கு செஞ்சியா? கட்சிக்காரனுக்கு செஞ்சியா? இந்த 5 வருஷம் நீ உன்னுடைய சுயநலத்துக்காக இன்னைக்கு உன் மேலே இருந்த வழக்குகள்லாம் என்ன? கட்சிக்கான வழக்கா? நீ விஜயபாஸ்கர் போட்டு கொடுத்தா, விஜயபாஸ்கர் அவருக்கு ஆட்சிக்கு வந்த உடனே அவர் உன்னை போட்டு கொடுத்தாரு. அதானே இன்றைக்கே நடந்திருக்கு. இன்றைக்கும் எதுக்கு போயிருக்க? விஜய் உன்னை எதுக்கு சேர்த்தாங்க?
ஏன் மற்றவங்களெல்லாம் சேர்க்காம குட்கா விஜயபாஸ்கரையும் இந்த பத்திரப்பதிவு சீட்டிங் விஜயபாஸ்கரையும் எதுக்கு சேர்த்தாங்க? 10ஆம் தேதி கரூருக்கு விஜயபாஸ்கர் ஜோசப் விஜய் போகிறதுக்காக விருப்பப்படுறாரு. அங்கே இது வரைக்கும் போக முடியல. இப்போ கூட 10ஆம் தேதி கூட நடக்குமா நடக்காதுன்னு தெரியாது. அது சில காரணங்கள் இன்னைக்கு நீதிமன்றத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அது வேற கதை, அது நமக்கு தேவையில்லை. ஆனால் இது அவருக்கு என்னன்னா, இவர் விஜய் என்ன சொல்கிறாரு, கரூரில் என்ன வந்து அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க, நான் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன், 40 பேரை சாவடிக்க சொல்ல நான் வேடிக்கை பார்க்க முடியல, நான் ஓடி வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கரூரை வச்சு தான் இவங்க இது பண்ணாங்க. ஆனால் கரூர்லேயே இவங்க சட்டமன்ற உறுப்பினர் இல்லைன்றது ஒரு அசிங்கமாக நினைக்கிறாரு. அதனால் இந்த விஜயபாஸ்கரை எப்படியாவது காலி பண்ணோம். அங்கே யாருமே சட்டமன்ற உறுப்பினர் இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அங்கே சொல்லி ஒரு பேசினார்னா, நீ செஞ்சதை நியாயம்னா அங்கே இருக்கிற மக்கள் உனக்கு தானே ஓட்டு போட்டிருக்கணும். மதியழகம் வெற்றி பெறல. அப்போ விஜயனுடைய அங்கே நடந்த நடவடிக்கைகள் தவறுன்னு அந்த மக்கள் நினச்சிடுறாங்க. நடித்ததுனால தான் அவர் வெற்றி பெற முடியல. அதனால் இதை ஒரு அசிங்கமாக நினச்சி மற்றவங்க பேச போகிறாங்க. அங்கே போய் நம்ம எம்எல்ஏ கூட இல்லையே, அதனால் இவர் எம்எல்ஏ இருக்கக்கூடாதுன்ட்டு இந்த தருதலைகளை அவங்க காலி பண்ணுறதுக்கு இதை பண்ணாங்க. இது தெரியாமல் இதை வந்து இவர் நேரடியாக போகலன்றதுனால இந்த குட்கா விஜயபாஸ்கரை பிடிச்சி உன்னை வந்து வழக்கிலேருந்து காப்பாற்றிடுறேன், உன் மேலே வந்து அம்மாவை கொன்றதாக வழக்கு போட சொல்லி நீதிபதி ஆறுமுகம் கமிஷன் சொல்லியிருக்கு, அந்த வழக்கு போட்டால் நீ காலி ஆகிடுவேன், அதனால் அந்த வழக்கு போடாமல் இருக்குன்னா நீ வந்து அவரை கூட்டிகிட்டு வான்னு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதுதான் நடந்ததே தவிர இவர் ஜோசப் விஜய் அங்கே போகிறதுக்கு முன்னே அங்கே சட்டமன்ற உறுப்பினர் அவங்க கட்சியை சார்ந்தவராக இருக்கணும், இல்லைன்னா யாரும் இல்லாமல் இருக்கணுன்ற ஒரு நிலையை உருவாக்கணும்னு அவங்க நினச்சாங்க. அதை செஞ்சுருக்காங்க. அது தெரியாமல் இந்த தற்குறிகள் இன்றைக்கி 2 விஜயபாஸ்கரன் சேர்ந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னு, அவருக்கு என்ன பிரச்சனைன்னா ஏறத்தாழ ஒரு 120 கோடி ரூபாய் கடன் இருக்கதா சொல்லிட்டு இருந்தார் கட்சிக்காரங்கிட்ட. அந்த கடனை தீர்க்கிறதுக்கு அவங்க ஏதோ மாற்று ஏற்பாடு குட்கா விஜயபாஸ்கர் மூலமாக செஞ்சுருப்பாங்கன்னு என்னுடைய யூகம். அதனால் அவருக்கு இப்போதைக்கு அவருக்கு எப்பவுமே பணம் தான் குறிக்கோள். அந்த பணம் கிடைச்சதுன்னா அவர் பாதுகாப்பாக இருந்தார்னா போதும். அவர் போய் கரூருக்கு மக்களுக்கு நன்மை செய்ய போகிறதில்ல. அமைச்சராக இருந்தே நன்மை செய்யாத ஒருத்தர் இப்போ நான் புதுசாக போய் செய்ய போகிறாரு. அது இல்லை, அவருக்கு இப்போ பிரச்சனை தீரணும். ஏற்கனவே அந்த ஒரு 100 கோடி ரூபாய் நிலத்தை ஏமாற்றி வாங்குகிற வழக்கு இருக்குது. அது நிறைய வழக்குகள் இருக்குது, 43 வழக்கு என்ன இருக்கிறதா அவர் தான் சொல்லிகிட்டு இருக்காரு. அதனால் இந்த வழக்குகள்லாம் அரசியல் சம்மந்தப்பட்ட வழக்குகள் இல்லை, எல்லாம் அவருடைய சுயநலம் சார்ந்த அவருடைய தொழில் சார்ந்த இந்த வழக்குகள். இந்த வழக்குலேருந்து தன்னை காப்பாற்றிக்கணும்னா இதுதான் முடிவுன்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு பாதுகாப்பு தேடினார். இனிமேல் அவர் அரசியல் நடத்தி எதையும் சாதிக்க போகிறதில்லை, ஏதோ கொடுக்குறத வாங்கிட்டு நிம்மதியாக தொழில் பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு வகையில் ஜோசப் விஜயோ அல்லது அதுக்கு முதல் போட்ட ஆதவர்ஜினா யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதுக்கு காரணமாக இருந்த செங்கோட்டை உட்பட. ஏன்னா இந்த அழுக்குகளை நாங்கள் தூக்கி சுமந்தோம், அதனால் நாங்கள் பாரம் தாங்காமல் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். இனி இந்த அழுக்குகளை தூக்கி சுமக்கட்டும். அதிமுகவை புனிதப்படுத்திய இந்த கூட்டத்துக்கு தற்கொலைகளுக்கு அவங்க ஏதோ கெடுதல் செய்யாதான் நினச்சிட்டு எங்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னு சொல்லி தொண்டர்கள் இன்றைக்கி எழுச்சியோடு இருக்கிறாங்க. இவருக்கு முன்னால் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு முன்னால் ஒன்றிய செயலாளராக இருந்த கமலக்கண்ணன் தொடர்ந்து 20 வருஷமாக ஒன்றிய செயலாளர் இருந்து இன்றைக்கி மாவட்ட செயலாளர் ஆகியிருக்கிறாரு. அதை அங்கே இருக்கிற தொண்டர்கள் கொண்டாடுறாங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் இனி கமலக்கண்ணன் வந்து கரூரில் அதிமுக மீட்டெடுத்திருக்காரு. ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு கரூரில் ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கு. அதனால் அந்த வகையில் ஒரு அழுக்க தூக்கி சுமக்கின்ற இந்த தாவேகா தற்கொலைகளுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி. ஜூலை 8 திருநெல்வேலி மாவட்ட மாநகர் புறநகர் கழக நிர்வாகிகளுக்கு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்க வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நன்றியுடன் வருக வருக என வரவேற்கிறோம். இப்படிக்கு அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான பி. சௌந்தரராஜன்.